வெல்கம் டு எஸ்வி. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஷேர் வாங்குறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும், டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, கடைசியாக நம்ம ஒரு ஸ்டாக் புரோக்கரை எப்படி சூஸ் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட் நம்ம ஒரு ஷேர் வாங்குறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைன்றதை ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். இதுக்கு நமக்கு 2 விஷயந்தான் நமக்கு தேவைப்படும். ஒன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்று டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். இது 2 இருந்தாலே நம்ம ஷேர்ஸை வாங்கி விற்க முடியும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்றதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஏன் டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பேப்பர் ஃபார்மேட்டில் இருந்துச்சு. அந்த பேப்பர் ஃபார்மேட்டை மாற்றி ஆன்லைன் ஃபார்மேட்டாக கொண்டு வந்தாங்க. அதை டிமெட்டீரியலைஸ் பண்ணாங்க. அதனால தான் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு மாறுச்சு. இந்த டிமேட் அக்கௌண்ட்டோட ஒர்க் என்னென்னா, நம்மளோட ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் ஒரே இடத்துல ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது தான் இதோட ஒர்க்கு. இப்போ நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். நம்ம அக்கௌண்ட்டில் இப்போ பணம் இருக்குது. இந்த பணத்தை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஷேரை வாங்கணுன்னா அதுக்கு நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவைப்படும். இப்போ அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நம்ம வாங்கின ஷேர் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்க ஷேரை நம்ம விற்கணுன்னா திருப்பி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போய் விற்றுட்டு அந்த விற்ற அமௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் இதில் இருக்க செயின். அடுத்து நம்ம என்ன பார்க்க வரோன்னா, ஒரு ஸ்டாக் புரோக்கரை எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டாக் வாங்குகிறோன்னா 2 இதுலேருந்து தான் வாங்க போகிறோம். ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. இவங்க தான் ஃபேமஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஆனால் நம்மளால் டைரெக்டாக போய் இவங்ககிட்ட வாங்க முடியாது. இவங்களுக்கு இன்டர்மீடியேட்டராக இருக்க போகிறது யாருன்னா, நம்ம ஸ்டாக் வாங்குறதுக்கும் நம்ம விற்கிறதுக்கும் இன்டர்மீடியேட்டராக இருக்க போகிறது யாருன்னா, நம்ம புரோக்கரேஜ். இவங்கக்கிட்ட தான் நம்ம ஷேர்ஸை பை அண்ட் செல்லாம் பண்ண முடியும். இவங்க தான் நம்ம ஆர்டர்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. இந்தியாவில் உள்ள புரோக்கரேஜஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய புரோக்கரேஜஸ் இருக்காங்க. மோத்திலால் ஓஸ்வால், ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், க்ரோ, பேடிஎம் மணி, கோட்டக் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுலேருந்து நம்ம ஒரு நல்ல புரோக்கரேஜை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு நல்ல புரோக்கரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களோட சார்ஜஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். அது ஜெரோதாலேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ரோக்கரேஜ் சார்ஜஸாக ஈக்விட்டி டெலிவரிக்கு 0 தான். ஈக்விட்டி இன்ட்ராடேக்கு 0.03 rupees ஆர் ₹20 பர் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் சார்ஜ் பண்ணுவாங்க. இது ப்ளஸ் என்எஸ்சி, பிஎஸ்சியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் டேக்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கும். இதில் வருஷத்துக்கு உங்களுக்கு 300 rupees பிடிப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம பார்த்த சார்ஜஸ் எல்லாம் வச்சு நம்ம ப்ரோக்கரேஜஸை கம்பேர் பண்ணி பார்க்கணும் வேறு ப்ரோக்கரேஜஸ் கூட. இதில் நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் ஜெரோதாவை நம்ம பார்த்தோம். ஜெரோதாவில் இந்த சார்ஜஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஜெரோதாவில் இந்த சார்ஜஸை வச்சு நம்ம மற்ற ப்ரோக்கரேஜ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். லைக் மோதிலால் ஓஸ்வால், இந்த மாதிரி பல இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு க்ரோவோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, க்ரோவோட சார்ஜஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஜெரோதாவோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம்.